18 தர்பார் வந்துட்டாயா. என்ன மக்களே, எல்லாம் ரெடியா இருப்பியான்னு நினைக்கிறேன். வார எண்டு ஆகி போச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் அது வார எண்டு, எங்களுக்கு அது ட்ரெண்டு. வாங்க, இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம தர்பார்ல கட 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 கடன்னு நம்மளை கதி கலக்க வைக்க போகுதுன்னு பார்ப்போம். சீனுப்பு பீகாரில் பிரிசா முண்டா விழா நடந்துச்சு. அங்கே போனவர் அங்கே இருக்கிற இசைக்கரு எடுத்து ஜிங்கு 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 ஜிங்குன்னு வாசிக்க எல்லாரும் அப்படியே சந்தோஷமாக கூடுதலாக இன்னும் வாசிக்கார். நம்ம முதலமைச்சர் அரியலூர் போயிருக்காக. இந்த மழலை பட்டாளங்கள் அப்படியே அவரை சூழ்ந்து அவரை உற்சாகத்தில் ஆழ்த்த அவரும் குழந்தையா மாறி போனாரு. வணக்கம் ஐயா சொல்லிருங்க. குழந்தைகள் நம்ம மக்களுக்கு பயபக்தி இருக்குல்ல, ஐயப்ப மேல ரொம்ப அதிக ஈடுபாடு உண்டு. சாமியே சரணம் ஐயப்பான்னு மாலையை போட்டு இருமுடு கட்டி சகஜோதியா போவாங்க. சபரிமலையே நிறைஞ்சு போகும். நட திறந்திருக்கு. சீன் என்ன தெரியுமா, செங்கல்பட்டுக்கு போறான். அங்க ஒரு தனியார் கல்லூரியில இந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு 500 பேர் செஞ்சு என்னமாவது செய்யலாமே யோசிச்சிருக்காங்க. சடக்குன்னு ஏன் முட்டையில ஏகப்பட்ட ஆம்லேட் போட்டா என்ன அப்படின்னு யோசிச்சு ஐயோ சிவகார்த்திகேயன் குதிக்க போறாருன்னு சொல்லி விட்டாங்க. அவ்வளவுதான், கூட்டம் கூடி போச்சு. ஏரியா பூரா டிராபிக் ஜாமு. ஐயா சிவகார்த்திகேயன் ஐயா, அதை நீங்க கொஞ்சம் சரி வேணா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்றது எங்க காதுல விழுது. சொர்க்கத்தை நாம யாருக்கு எப்படி காட்டணும்னு தெரிஞ்சிருக்கியா? மயிலாடுதுறையில தடகள போட்டியில பதக்கம் வாங்கின அந்த புள்ளக்காடுகளை வண்டியில வச்சு மாலை ஓட்டு மேலதாளத்தோட அமர்க்களமா கூட்டு போய் கௌரவப்படுத்திருக்காங்க. நமக்கு சில உணவுகள்லாம் நல்லா பிடிக்கும், நல்லா வரிஞ்சு கட்டி சாப்பிடுவோம். அது சிலருக்கு பிடிக்காது. இதை போய் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு மூக்கு வாய் கண் எல்லாத்தையும் ஒரு சேரம் கோணிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு என்ன உணவு எல்லாருக்கும் பிடிச்சது பிடிக்காதுன்னு கேட்ட பாருங்க. எப்பாடி தட்டை வலிச்சு சாப்பிட்ற மாதிரி பதிரை வலிச்சு வலிச்சு கொட்டிருக்காங்களா. இந்த உணவுக்கு இவ்வளோ பில்டப் தேவையா அப்படின்னு நினைக்கக்கூடிய உணவு எது? பரோட்டா. பலருக்கு ஃபேவரட்டாக இருக்கும் ஒரு சில உணவுகள். ஆமாம். அந்த உணவு உங்களுக்கு பிடிக்காது. ஆமாம். அது உங்களுக்கு பிடிக்காத உணவு எது?
எனக்கு பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் பிடிக்கல. தோசை இட்லி அந்த மாதிரி தான் நைட்டுக்கு தேவை. எனக்கு பிடிக்காது பரோட்டா, இந்த தந்தூரி ஐட்டங்கள், சாண்ட்விச், இந்த மாதிரி உணவுகள் எனக்கு பிடிக்காது. இந்த உணவு பில்டப் தேவையான இந்த சைனீஸ் தான், ஃபாஸ்ட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும் ஒரு சில உணவுகள். ஆனால் உங்களுக்கு அந்த உணவு பிடிக்காது. சரி, அது எந்த உணவு? எனக்கு பிடிக்காதுன்னா பரோட்டா, சிக்கன் ரைஸு, அந்த மாதிரி தந்தூரி சிக்கன், அந்த மாதிரி எல்லா ஐட்டம். நான் சென்னையில் 1982 சென்னை இருக்கிறேன். இருந்தாலும் சென்னை ஹோட்டலில் நான் சாப்பிட்டது மிகவும் மிகவும் குறைவு, ஒரு 2% தான். நான் சாப்பிட்ற உணவு இட்லி. டிஃபன்னா காலை இட்லி சாப்பிட்றேன். எனக்கு ஷவர்மா பிடிக்கும். ஷவர்மா, ஓகே. அப்புறம் பிரியாணி பிடிக்கும். ஓகே. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த முன்னாடி தெரிஞ்சிருக்காது ஷவர்மாலாம். இப்போ நிறைய டிவி ஆட்ஸ் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு. இல்லை, முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. அது வந்து என்னுடைய பர்சனல் இது ரியோ. இந்த சேத்தியா தோப்புன்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்கே இந்த பள்ளிக்கூடம் போகிறவங்க பஸ்ஸுக்கு உள்ளே போய் நிற்கணுங்களா, படிக்கட்டுலேயே தொங்கிட்டு போகிறாங்க. அடுத்ததா திருநீர்மலையில் ஒரு சலூன் கடை இருக்குங்க. எல்லாரும் உக்காந்து தங்க முகத்தை அழகுபடுத்துறதுக்காக, ஜவரம் பண்ணுறதுக்காக, முடி திருத்தம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. என்ன நினைச்சதோ ஒரு லாரி, நம்மளும் போய் லேசா ஏதாவது சிகை அலங்காரம் பண்ணுவோம்னு நினைச்சதோ என்னமோ தெரில, இல்லை அந்த டிரைவர் என்ன நினைச்சாருன்னு தெரில, ஸ்ட்ரெயிட்டாக கடைக்குள்ளே வண்டியை கொண்டே விட்டாரு. எல்லாரும் அலறி அடித்து ஓடுதாக. இப்படி தான் பாருங்க, திருப்பூரில் ஒருத்தர் கார் எடுத்திருக்காரு. இந்த சைடில் இருக்கிறத சரியாக கவனிக்கிற ஒரு தம்பி சைக்கிள் நின்றுட்டு இருக்கா, அப்படி சடக்குன்னு மோதிட்டா. அப்படி அந்த பையனுக்கு லேசராக காயம் ஏற்பட்டு போச்சு. நீங்கள் லேசாக எடுத்ததுனால இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் வேகமாக வந்து இடிச்சிருந்தா, அதனால கார் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை சுத்து முத்தும் பாருங்க. மொத அட்டாக்க நம்ம செந்தமிழர் அண்ணன் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரம், அது நமக்கு தேவை. நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்கார். சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்கிறது. இது நான் இல்லை, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. ஏன்னா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா, எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க. விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒண்ணு இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான். அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போன தான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அடுத்து இந்த இதுக்கு கவுண்டர் ஒன்று வரணும்ல. நம்ம சட்டத்துறை அமைச்சர் தான் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகாத தம்பி, சர்வாதிகாரம் சொன்னாலே நம்ம ஆளுங்க டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம செந்தமிழர் அண்ணனுக்கு நம்ம செவியில் உரைக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது சர்வாதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமாக மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். அதை புரியாமல் சொன்னால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அடுத்த அட்டாக்க வேலூர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஐயா போயிருக்காங்க. அவங்க திமுக காரங்க.
அவங்க சொல்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் பொறுத்துக்குருவேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, பொறுத்துக்குருவேன். ஆனா நான் சார்ந்த திமுகவுக்கு ஏதாவது களங்கம் ஏற்படுத்த நினைத்தால் பொங்கி எழுவேன் அப்படின்னு ஐயா ரொம்ப கோபமா பொங்கியிருக்காரு. கட்சிக்கு துரோகம் பண்ணுகிறேன், மன்னிக்க மாட்டேன். என்னையே கொல்ல வந்தால் கூட மன்னிப்பேன். ஆனால் என் இயக்கத்துக்கு நான் நடந்த கட்சிக்கு 60-70 ஆண்டு கால அந்த கட்சியில நாயாக போய் அடங்கி கட்சி வளர்த்தான். ஆகையினால் இந்த கட்சி என்னுடைய கட்சி, இது நம்முடைய கட்சி என்ற புத்தியோடு இருக்கிறது. ஆகையினால் அந்த கட்சிக்கு துரோகம் செய்வதை விட உலகத்தில் கொடுமையை இருக்க முடியாது. ரொம்ப இன்சூரன்ஸை கெட்டி நொந்து போயிருப்பார் போல் இருக்கு இந்த மனுஷன். இன்சூரன்ஸா கெட்டுறமே ஒன்று கூட கிளைம் பண்ணலேன்னு நினைச்சாரோ என்ன கழுதியோ தெரியல. அவரே கரடி வேஷம் போட்டுக்கிட்டு காருக்குள்ள போய் எல்லாத்தையும் பரன்னு கிழிச்சு கரடி சேதப்படுத்திருச்சு. இன்சூரன்ஸை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இது சிசிடிவியில் தெரிஞ்சு போய் மாட்டிக்கிட்டாரு. ஓகே, எல்லாம் பார்த்தீங்களா? சந்தோஷமா இருந்துச்சா? சரி, இப்படி இதே சந்தோஷத்தோடய போய் நல்லா சுகமாக படுத்து தூங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். விடியும் நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்கள்கிட்ட சந்திக்க வருவேன். அதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்தை சொல்கிறேன். இந்த செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாமல் இருங்களேன், நல்லா இருப்பிய. ஏங்க ஒருத்தர் இப்போ வீடியோ பார்த்தேனே, ஒருத்தர் போனை பேசிட்டே இப்படி வண்டியை திருப்பினாரு, பின்னாடி வந்த வண்டி டம்முன்னு இடிச்சிருச்சு. செல்ஃபோனை நிப்பாட்டுங்க ஐயா, பேசலாம், தப்பு இல்லை. ஏதாவது ஒரு பக்கம் உட்காந்து பேசி முடிச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. என்ன செல்ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க. நல்லா இருப்பியா? அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அப்படியே அன்போட உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.